சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாசத்துல எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். குரு பகவானை பார்ப்போம். குரு பகவான் தனாதிபதி தான், இரண்டாம் அதிபதி தான். அவர் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது. ஒரு சிலருக்கு பொருளாதார கஷ்டங்கள் ஏற்கனவே இருந்திருக்கும். அந்த கஷ்டங்கள் இருந்தவங்களுக்கு இப்ப அந்த பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகி இருக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட காலமா சொத்துக்கள் விற்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க, நடக்காம இருந்திருக்கும். அந்த காரியம் இப்ப நடந்திருக்கும். சொத்துக்கள் விற்று அதுல ஒரு குறிப்பிட்ட காசு கிடைச்சிருக்கும். அதன் மூலமா ஒரு சிலருக்கு காசு பணம் கிடைச்சதுனால கடன் அடைஞ்சிருக்கும், கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஆனாலுமே பணத்தினால பிரச்சனைங்கிற ஒரு வார்த்தை இப்ப இருந்துகிட்டு தான் இருக்கு சிலருக்கு. அதாவது பணப்பிரச்சனை இல்லாதவங்களுக்கு உருவாக்கிடுது. கொடுத்த பணத்தை வாங்க முடியல, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. ஒரு சிலருக்கு நகைனால பிரச்சனை, ஒரு சிலருக்கு நகைகள் வாங்கி கொடுக்குறது இல்லாதவங்களுக்கு, நகைகள் இருக்கிறவங்களுக்கு அடமானம் வைக்க வச்சிருது. அப்படிதான் அந்த குரு செய்யுது. அது இன்னும் ஒரு 2 மாச கால அளவுக்கு. அதுக்கப்புறம் குருபெயர்ச்சி வந்துடும். குருபெயர்ச்சி வந்துட்டா விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். பணம் கஷ்டப்படுறவங்களுக்கும் நல்லா இருக்கும். அந்த கஷ்டப்படாமவே இருக்கிறாங்கல்ல ஒரு சிலர் எல்லாம், ரொம்ப நாளைக்கு எப்பயுமே கஷ்டங்கிறதே இருக்காது, அவங்களுக்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ குருபெயர்ச்சி வந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு இப்போ கோர்ட்டுனால பிரச்சனை, குழந்தைனால பிரச்சனைன்னு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா பிள்ளைகள்னால ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும், மனக்குழப்பங்கள் மட்டும் இருக்கும். அடுத்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தாங்க இருக்கார் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே. ஏன்னா செவ்வாய் 4வது ராசியில தான் இருக்காரு. 4வது ராசியில இருக்கிறது ஒரு சிலருக்கு சொத்துக்களை வாங்கி கொடுக்கும், ஒரு சிலருக்கு சொத்துக்களை கிரைய வாங்குவாங்க, வராத சொத்து கூட வரும், வில்லங்க சொத்து கூட வரும். அப்படி ஒரு அமைப்பு இப்ப இருக்கு. ஒரு சிலர் சொத்து விற்கணும்னு நினைச்சாலும் விற்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ராகு தசை ராகு புத்தி நடந்தா மட்டும் சொத்துக்களை வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் விற்க விடாது, தடங்கள் இருக்கும். அவங்க ஒரு விஷயத்த அந்த சொத்து விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 விளக்கு போட்டு சொத்து விற்கணும்னு வேண்டிக்கிட்டே விற்கணும்னா வித்தரலாம். அல்லது வாங்கணும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டே நம்ம வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கிடலாம். அந்த பலனை செவ்வாய் தான் செய்வார் உங்களுக்கு. செவ்வாய் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காரு சொத்துக்கள் ரீதியா. அடுத்து புதனை எடுத்துக்கிட்டோம்னா புதன் 8ஆம் அதிபதி தான். அவர் 4வது இடத்துல இருக்காரு. பொதுவா 8ஆம் அதிபதி 4வது இடத்துல இருந்தா சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை தீரும். இப்ப ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு அப்புறமா மீன ராசிக்கு புதன் போயிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொத்துக்கள் ரீதியா எந்த தொந்தரவுமே இருக்காது. அதே மாதிரி ராகு பகவான் 4வது இடத்துல இருக்கிறது தாயாரோட பகையாக்க பார்க்கும். இல்லைன்னா தாயாருக்கு உடல்நிலையை கொஞ்சம் பாதிக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே லீஸுக்கு வாங்கின சொத்து அல்லது ஏதோ ஒத்தி வாங்கின சொத்து, அந்த சொத்துக்களை நம்ம மற்றவங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் கூட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு அல்சர் வர்றதுக்கு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, செரிமான கோளாறு வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகளும் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. கேது பகவானை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ வேலை பார்க்க விடாது. ஒரு சிலருக்கு ஒரு இடத்துல இருக்கோ சரியா வேலை பார்க்க முடியலன்னா நீங்க வேற வேலையை தேடிக்கிறது நல்லது. வேற வேலை கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கும். வேற வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் குறையுமான்னு கேட்டா குறையும். வேலையில இருக்கிற சிரம சிக்கல் தீரும். சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா 5வது ராசியில தான் இருக்காரு. 5வது ராசியில சூரியன் இருக்கிறது யோகம் தான். ஏன்னா குழந்தை பாக்கியத்தை நல்லா கொடுக்கும். ஆனா குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடி உருவாகலாம். ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது வரது கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி வேற கெடுபலன்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு 5வது ராசியில் இருக்கிறது புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். இது வரைக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில குழந்தை பாக்கியத்தை அந்த சுக்கிரன் கொடுத்துருவாரு. ஒரு சிலருக்கு குழந்தைகள்னால விரயம்னு வரும். குழந்தைகள்னால விரயம்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு அல்லது குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை நாம செஞ்சு கொடுக்கறதுனால செலவு, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஒரு சிலருக்கு குழந்தைகளே விரயம் அப்படிங்கிற வார்த்தையும் இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதனால இந்த குழந்தை பெத்துக்கிற பருவத்துல இருந்தா கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது தொந்தரவு வந்துடும். சரிங்களா? அடுத்து சனியை பொறுத்தளவு நல்லா தான் இருக்காரு. உங்களுக்கு முதல்ல அர்த்தாஷ்டம சனியா இருந்தாரு. இப்ப அர்த்தாஷ்டம சனி மார்ச் 6ஆம் தேதி விளையிடும்.
அதுக்கப்புறம் பஞ்சமச்சனின்னு தான் சொல்லுவோம். பஞ்சமச்சனி அவளை ஒன்றும் நம்மளை ஒன்றும் கஷ்டப்படுத்தாது, அவ்வளோ சிரம சிக்கல்களை கொடுக்காது. ஏன்னா அவர் 5வது இடத்துல சனி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில வேலை, வாகன சம்மந்தப்பட்ட துறையில வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி கொடுக்கும். ஒரு சில பிள்ளைகளுக்கு மட்டும் வாகன விபத்துக்கள் ஏற்படும் சனி 5ல் இருந்துச்சுன்னா, பஞ்சம சனினால. அதனால பிள்ளைகளை வாகன போக்குவரத்துல கவனமா இருக்கிறதுக்கு நாம தான் எச்சரிக்கை கொடுக்கணும். மற்றபடி இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லாதான் இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். வாழ்த்துக்கள் நண்பர்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.